நம்ம படங்களில் இருக்கிற ஃபீமேல் ரோல்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணப்படுது, ரெக்கக்னைஸ் பண்ணப்படுதுங்கிறத பெரிய பெரிய ஹானராக சந்தோஷமாக நினைக்கிறேன். நானும் விஜய் சாரும் வந்து நானும் விஜய் வந்து டீ கடை டு காஃபி ஷாப், அந்த மாற்றம் எப்படி இருக்கு? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. மணி, நத்திங் would have been possible without you. நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேருந்து இப்போ வரைக்கும் until today you stood by me like a rock. தேன் சுடரே என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே. Twin Birds JFW Movie Awards 2025. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Chandrika. Double Ayurvedavin. Double benefits. Co-presented by Finis Fine Mattresses. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி, பெஸ்ட் டெபியூட்டன்ட் அப்படின்ற கேட்டகரி. எப்படி மேட்ச் உள்ள வந்த உடனே என்னங்க ஃபர்ஸ்ட் மேட்சா இது தெரியவே இல்லையே, செஞ்சுரி அடிச்சிங்களா அப்படின்ற ஃபீல் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒருத்தங்களுக்கு தான் வந்து விருது போகுது. அந்த விருதினை வழங்குவதற்காக வரப்போறவர் வந்து உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக அந்த நகுல எடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே உழைப்பும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தால் எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் அதில் பெருசாக ஜெயிக்கலாம் அப்படின்றது ஒரு உதாரணம். படத்தில் நிறைய விஷயங்களுக்காக தேட்டருக்கு போவோம். இன்னைக்கு இவருடைய பேர் இருந்தால் நம்பி தேட்டருக்கு போகலாம் அப்படின்ற நம்பிக்கை விதைச்ச ஒரு பர்சன் சொல்லலாம். நல்ல கேட்டவர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் மணிகண்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. கண்டினியூஸாக ஹிட் படங்கள் அண்ட் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கீங்க. விருது வழங்குவதற்காக ரொம்ப ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க. ஸோ ஜேஎஃப்டபிள்யூ மேடை பெண்களை கொண்டாடுற ஒரு மேடை. ஸோ இந்த மேடையில் நீங்கள் வந்து இருக்கீங்க. இந்த அவார்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அப்படி சொல்லுங்க சிரிக்காதீங்க விஜய். நீங்க தான் சொல்லணும் என்ன ஜேஎஃப்டபிள்யூ அவார்ட்ஸ் பத்தி. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன். தொடர்ந்து 3வது வருஷமாக ஜெய்பீம்க்கு லிஜோ கிடச்சிது, குட் நைட்காக மீதா கிடச்சிது, தென் இப்போது கௌரி நாமினேட் ஆகிருக்காங்க. நம்ம படங்களில் இருக்கிற ஃபீமேல் ரோல்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணப்படுது, ரெக்கக்னைஸ் பண்ணப்படுதுங்கிறத பெரிய பெரிய ஹானராக சந்தோஷமாக நினைக்கிறேன். ஓகே, ஸோ பெஸ்ட் டெபியூட்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் விருது யாருக்கு போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்றது ஆசை. ஸோ இப்போது நிறைய விதமான மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் பார்ப்போம், நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் நிறைய பார்ப்போம். ஸோ அப்படி எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு காமனான மாற்றமாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது நீங்கள் சொல்லணும். அப்போது நம்ம ஜாலியாக ஷேர் ஆட்டோவில் போயிடும். சிரிக்காதீங்க மணி, அது மாதிரி இல்லை உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பேசுறது இல்லை வித்தியாசமாக இருக்குது. ஓ, இப்போ மேடை காரணமாக சொல்லுங்க. ரெண்டு பேருமே காலேஜ் மேட்ச்ல நீங்க ரெண்டு பேரும். நாங்கள் எங்கள் காலேஜ் போனோம், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னன்னா இல்லை மச்சான், முன்னாடி ஷேர் ஆட்டோவில் போவோம், இப்போது காரில் போகிறோம் அப்படின்னா ஷேர் ஆட்டோ டு கார். இந்த ஒரு மாற்றத்தை மணிகண்டன் எப்படி பார்க்குறாரு? ஓகே, நம்ம முன்னாடி வந்து அந்த மாதிரி ஷேர் ஆட்டோவில் போகும்போது எப்பவும் போல் நம்மளுக்கு சுத்தமாக பரிச்சயம் இல்லாத அந்நியமாக இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்ம கூட உட்காந்து அப்படி வரும்போது ஏதாவது அவங்க லைஃப் லெசனோ அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டோ அப்படி த்ரோ பண்ணுவாங்க. மேபி இன்றைக்கி அது மிஸ்ஸிங்காக இருக்கலாம். இப்போ ஆனால் நம்ம வேலை நிமித்தம் காரணமாக இப்படி ஒரு வசதி வாய்ப்பு வர்றது வந்து நம்ம வேலையை இன்னும் துரிதமாக சரியாக செய்கிறதுக்கான, மற்றபடி ஒன்றும் பெருசாக இதுவாக மாறிடல, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மாறினதுனால. ஓகே, டீ கடை அது எவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட்னு தெரியும். டீ கடை டு காஃபி ஷாப் அப்படின்னா அந்த மாற்றம் எப்படி? அது உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் அப்போ வந்து பொதுவாக பேசுகிறதுக்கு எந்த விஷயமும் சுத்தமாக இல்லைன்னா கூட அது போய்கிட்டே இருக்கும். நானும் விஜய் சாரும் வந்து வேற யாரும் இல்லை நானும் விஜய் வந்து எப்படின்னா ஒரு சாயந்தரம் உட்காந்தோன்னா விடியெல்லாம் போயிருக்கு. நான் எப்போயாவது எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னாக்கா போதுண்டா கிளம்பலாமா அப்படின்னு போனாக்கா எப்படி சொல்லுவாப்புல, இப்போ போய் என்ன பண்ண போகிற உட்கார அப்படின்னு சொல்லுவாப்புல. பட் இப்போ வந்து நிறைய 2 பேருக்குமே ரொம்ப வெவ்வேறு இதில் பிஸி ஆகிட்டதுனால மச்சி ஒரு 10 நிமிஷம் கிளம்புறேன், பைடா வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதாக போகுது. அவ்வளோதான். இது சும்மா மாற்றங்களாக கேட்குறோம். பட் ஆஸ் அ பர்சனாக இங்கிருந்து ஒரு ஆங்கராக ஒரு ஸ்டாரை பார்க்குறப்ப எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதை விட ஒரு பெரிய ஃபீலே ஒரு ஃப்ரெண்டை ஸ்டாராக பார்க்குறது அதை விட ஒரு பெரிய ஃபீல். அது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ மச்சான். இந்த இடத்துல உங்களை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்டு நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், விஜய் வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸில் அப்படி அவனை அடைக்கிற முடியாது. அந்த லான்ச் பேட்ல இருந்து ட்ராம்போலினில் குதிக்கும் போது இல்லை,
நம்ம போகிற உயரம் வந்து நமக்கு குதிக்கிறப்ப தெரியாது. இன்னும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம் விஜயோட லான்ச்க்கு. லவ் யூ மச்சான். தேங்க் யூ. இப்படிதான் நண்பர்கள் இருக்கணும்ப்பா. இல்ல யூசுவலி இந்த மாதிரி ஸ்டேஜ் இல்ல இது மாறி மாறி இல்ல இது என் ஃப்ரெண்டா இல்லனாலும் சொல்லிருப்பேன். ஓகே. இல்ல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு வந்து இது பாக்குறதுக்கு மாறி மாறி இப்படி புகழ்றது. எங்களுக்கு புதுசா இருக்கு. ஏன்னா நாங்க மாறி மாறி திட்டிப்போம். இப்படி பார்க்கறது சந்தோஷம் தான். ஆனா ஸோ இந்த கேட்டகரியில் விருது யாருக்கு அப்படின்னு பார்ப்பதுக்கான நேரம் பார்த்துருமா? Can we have the nominees please? Twin Birds JFW Movie Awards 2025 Best Debutant Tamil, and the nominees are Sanjana Krishnamurthy for Labbar Pandu, Shri Gauri Priya for Lover, Preeti Mukundan for Star, Mamita Baiju for Rebel. Twin Birds JFW Movie Awards 2025 Best Debutant Tamil, and the winner is The best debutant actress Tamil goes to வாங்க தென் சுடரை வாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you. மணி அவங்க கையில இருந்து உங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. JFWயோட மேடையில எப்படி இருக்கு? అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I'd like to thank JFW for presenting me this award, Best Debutant Tamil. இது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக, ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஏன்னா லவர் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் டு மீ. நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு லாங்குவேஜ் வேறு வராது. ஆனால் பிகாஸ் ஆஃப் யுவர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் I'd like to take this opportunity to thank my director, Prabhuram Vyas, my producers, Yuvraj sir, Magesh Raj sir, music, Sean Roldan sir, cinematography, Shreya Sana, and everybody who's worked for the film. இந்த ஸ்பெஷலான மூமெண்ட் என்னோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஆள் இங்கே வந்திருக்காரு. மணி, நத்திங் would have been possible without you. நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேருந்து இப்போ வரைக்கும் until today you stood by me like a rock and I've always been supporting. உங்களை இந்த ஸ்டேஜ் மேலே பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருக்குது, லவர் ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி தமிழ்நாடு, தமிழ் ஆடியன்ஸ், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். So thank you so much for pushing me to do what I'm doing, and I will promise to do good work, and congratulations to all the award winners. Thank you for having me here again. சூப்பருங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன சொல்லணும்னு அழகாக சொல்லிட்டீங்க. என்னென்னா உங்களை பார்க்குறப்போ எங்களுக்கு அவ்வளோ பாடல்கள் பின்னாடி மைண்டில் வருது. அவர் கூப்பிட்றப்போ உங்களை தேன் சொல்கிறே வாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை பாடலை உருவாக்குனவர் இருக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் நல்லா பாடுவீங்கன்றது தெரியும். எங்களுக்காக ஒரு 4 லைன் நீங்கள் பாடணும் அப்படின்றது மட்டும் ஒரு ஆசை. ஷான் சார் வேற இருக்காருங்க. எனக்கு கொஞ்சம் அப்படியே நர்வஸாக இருக்குது. என்னமோ ரியாலிட்டி ஷோவில் அப்படியே பார்ட்டிசிபேட் மாதிரி எனக்கு தோணுது. பட் ஐல் ட்ரை. எனக்கு தொண்டை வேற கொஞ்சம் நல்லா இல்லை. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இஃப் ஐம் சிங்கிங் எனி ராங் லிரிக்ஸ். என் வழியெல்லாம் கனவாய் நின்றாய் உறவே, ஏன் வழியெல்லாம் நூறாய் தந்தாய் உயிரே, விடை நான் புரியாமல் திணறுகிறேன், விலகாமல் விலகுகிறேன், புதிரானாய் சிதறுகிறேன் தினம் தினமே, என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே, என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே. ஐ திங்க் அடுத்த படத்துல உங்களுக்கு ஒரு சிங்கரா உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில எனக்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட் ஐ டிட் a வெப் சீரிஸ் மாடர்ன் லவ் சென்னை.
அதில் வந்து என் பேர் அப்படியே ஜிங்கிருது தங்கான்னு வச்சுட்டாங்க. இப்போ ஆஃப்டர் லவர் எவ்ரிபடி இஸ் காலிங் மீ தேன் சுடரே. இப்போ இவங்க கூட என்ன அப்படி தான் கூப்பிட்டாங்க. ஏங்க நீங்கள் த்ரோட் சரியில்லாமல் இவ்வளோ நல்லா பாருங்க, எப்போ த்ரோட் சரியில்லாமே பாடுங்க, நல்லா இருக்கு. வெரி ஹாப்பி டு ஆல்சோ அசோசியேட் வித் த சாங்ஸ் நேம். ஸோ இல்ல இப்போ சார் கிட்ட வந்து கேட்போம். சியான் அவங்க பாட்டு கேட்டு எப்படி இருக்கு? எனக்கு இப்போ தான் ரியாலிட்டி ஷோ மாதிரி இருக்கு. சொல்லுங்க சார், தேன் சுடரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க முதல்ல எனக்கு சிங்கராக தான் தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம அந்த லாலாகுண்டா பொம்மைகள் படத்தோட ப்ரமோஷன் போது வந்து நான் ஊரில் இல்லை, திடீர்னு யாரோ ஒருத்தர் ப்ரமோட் பண்ணி பாடியெல்லாம் போடுறாங்க. பார்த்தா கௌரி ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. நான் அப்போவே மெசேஜ் பண்ணி சொன்னேன் ரொம்ப நல்லா பாடுறீங்கன்னு. இட்ஸ் அ குட் சிங்கர். ஆக்சுவலாக சிங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வெரி வெரி டேலண்டட், சச் அ பிளெஸிங் டு திஸ் ஃபிலிம் ரியலி. அண்ட் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார், யூ வெரி கைண்ட் டுடே. தேங்க்யூ. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கும்போது இந்த காம்போவை பார்க்கும்போது நீங்கள் ஒரு 2 லைன் எங்களுக்கு பாடணுன்றது மட்டும் ஆசை, அது மட்டும் Of course. கேட்போம். அது எப்படி? Please, அது வாங்க. என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் கௌரி, வெரி வெல் டிசர்வ்ட் அவார்ட், கிரேட் பர்ஃபார்மர். சரி சேர்ந்து பாடலாமா? யூ மைண்ட்? என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொள்ளும் தேன் சுடரே, என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொள்ளும் தேன் சுடரே. ஸோ இந்த பாடலாக இருக்கட்டும், இல்லை மணி அவர்களுக்கும் ஷான் அவர்களும் சேர்ந்து கொடுக்குற அத்தனை பாடலாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்தையும் ரசிக்கிறோம். ஸோ இந்த காம்போ எப்படி கம்போசிங் எப்போ மணி வருவாராங்க, ஒரு மேஜிக் கூட நடக்குது 2 பேருக்கும். அவரை நான் பார்க்கவே இல்லை. இந்த குட் நைட் போதாவது நிறைய மீட் பண்ணேன். ஆக்சுவலாக என்னென்னா அவருமே ஷூட்டுக்காக நிறையா ப்ரிப்பரேஷன், இந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். அது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு. கம்போசிங் போய் நான் என்ன பண்ண போகிறேன்? மணி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஜெய்பீமில் ரிமெம்பர் அந்த படம் முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ரொம்ப ப்ரமோஷன் எதுவும் பண்ணலை, அது ரொம்ப அண்டர் த ராப்ஸ் தான் இருந்தது. பட் வி கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் அது பெருசாக ஏதோ பண்ண போகுதுன்னு சொல்லி நாங்கள் மீட் பண்ணோம் ஞானவேல் சாரோட வீட்டில். அன்றைக்கி ஐ ரிமெம்பர் நம்ம விடியற வரைக்கும் நீங்கள் பாடிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? கானா பாட்டு நம்ம பாடிட்டு இருந்தோம். நம்ம பாருங்க, எப்போ நைட்லாம் பாடி இருக்கு நீ சொல்லு. நம்மளும் பாடியிருக்கோம். இவரு அதெல்லாம் எடுத்து விட்டுருவேன். சரி ஓகே நீ. பட் அன்றைக்கி மணியை மீட் பண்ணும்பொழுது நான் ஒரு ஃபேனாக தான் மீட் பண்ணேன். ஏன்னா அது வரைக்கும் அவர் நடித்த படங்கள்லாம் பாடினேன். எனக்கு சில்லுகருப்பட்டியில் அவர் பண்ண அந்த ரோல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் காலால எல்லா படத்துலையுமே வந்த பளிச்சுன்னு தெரிவார் எப்பயுமே. யூ குட் சி தட் ஜஸ்ட் ஒரு மியர் பர்ஃபார்மர் கிடையாது, அது பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுது. அன்றைக்கி நைட்டு பேசும்பொழுது லாட்ஸ் ஆஃப் ஷேரிங்ஸ். ஐ திங்க் இஸ் சச் ஒரு யூனோ ஹீ குட் லைக் மூவ் மவுண்டன்ஸ் ஃபார் தமிழ் சினிமான்னு தோணுது. ஸோ அந்த ஜேர்னியில் தொடர்ந்து அவர் பயணிக்கணும், கூட நாங்கள் எல்லாரும் இருந்து சப்போர்ட் பண்ணி அதை அவர் அழகு பார்க்கணும், அந்த இடத்துக்கு போகிறத. ரொம்ப என் மேலே இருக்க பாசத்தில் ரொம்ப மிகையாக சொல்கிறாரு. ஆனால் ஷான் சார் இல்லைன்னா இப்படி ஒரு ஸ்பாட்லைட்டே வந்திருக்காது. அது வந்து குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், ஜெய்பீமாக இருக்கட்டும், அவர் கொடுத்த சாங்ஸ் தான் நம்ம முகத்தை வந்து இப்படி ரிப்பீட் வேல்யூவில் யாருக்காவது போய் சேருதுன்னா இவர் கொடுத்த பாட்டு தான். அதனால் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார். தேங்க்யூ. நம்ம இப்படி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் உண்மை என்னென்னா வந்து இட்ஸ் சச் அ ப்ளஷர் ஒர்க்கிங். நான் இதையும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஜெய்பீமில் அவர் பர்ஃபார்ம் பண்ண அந்த ரோல் இருக்கு இல்லையா, அந்த ராஜா கண்ணு கேரக்டர், அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது. ஆக்சுவலாக மியூசிக்கை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோடதுமே. நடித்த எல்லாரும், சூர்யா சார் எஸ்பெஷலி இந்த கோட் சீன்ஸ்லாம் அவ்வளோ. ஏன்னா இப்போ கிரேட் என்னது ஒரு சொல்கிறது, காஸ்ட் வந்து தே கேன் ரியலி இன்ஸ்பயர் டெக்னீஷியன்ஸ். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் படம் அவ்வளோ கிரேட்டாக ஆகிறதுக்கு பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்ஃபேக்ட் கௌரியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும். அதுக்கு தான் நீங்கள் அவார்ட் கொடுத்துருக்கீங்க. அதை தவிர அந்த படத்தில் நடித்த சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்னா இப்போ கதைகள் வந்து பொதுவாக நல்ல நடிகர்கள் உருவாகிறதுக்கான ஒரு ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணணும். படங்கள் ஒரு நபரை மேலே அவ்வளோ ப்ரெஷர் போட முடியாது. ஒரு ஸ்டார் நம்பி படம் பண்ணுறோன்னா எல்லா ப்ரெஷரையும் அவர் மேலே போட்டு அவரே அதை தாங்கட்டும் அப்படின்னு சொல்கிறது அன்ஃபேர்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ நியூ சாப்டர் ஃபார் தமிழ் சினிமா ஃபார் ஷுர். நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ளே இந்த பெரிய ஸ்டார் பெரிய ஆக்டர்கிட்ட போகணும்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல கண்டிப்பாக மணிகண்டன் இருப்பார், நான் கேரண்டி. ஸோ சொல்லிக்கிறேன், பெருமையோடு சொல்லிக்கிறேன் நான்.
சூப்பர். ஸோ அதை விட்னஸ் பண்ண, அதை ரசிக்க காத்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. மணிகண்டன் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி, ஷான் ப்ரோ உங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் விருதோட நிற்கிற அந்த தேன் சுடருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள், இன்னும் பல விருதுகள் வாங்குறதுக்கும் வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ. என் தாய்மொழியான தமிழுக்கன் முதல் வணக்கம். ஹலோ மச்சான், வந்துட்டான்ல என் ஹார்ட்டை கொத்தா தூக்கின்னு போவ. படத்துல தான் கெத்து பொண்டாட்டி, இங்க வந்து பிரேம் பொண்டாட்டி. என்னோட பெஸ்ட் அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். Twin Birds JFW Movie Awards 2025. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Chandrika, Double Ayurveda Double Benefits. Co-presented by Finis Fine Mattresses.